ஒரு சிறுமி இருந்தாள். அவள் கையில ஒரு சின்ன பலூன். அந்த பலூன் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க போனாலும் அத கையில பிடிச்சுக்கிட்டே போவாள். சிரிக்கும் போதும் விளையாடும் போதும் அந்த பலூன் அவளோட தான். அந்த பலூனுக்கு வேற எதுவும் தெரியாது. அந்த சிறுமி மட்டுமே. அவள் கைகள்தான் அதன் வானம். அவள் சிரிப்புதான் அதன் உலகம். பலூன் நினைத்தது, இதுதான் வாழ்க்கை. இதுக்கப்புறம் எதுவும் இல்லை. ஒரு நாள் அந்த சிறுமிக்கு ஒரு புதிய பலூன் கிடைத்தது. அது இன்னும் அழகு, இன்னும் பளபளப்பு, இன்னும் புதுசு. சிறுமி சிரித்தாள். புதிய பலூனை பிடித்தாள். அந்த நொடியில் பழைய பலூன் அவளது கையிலிருந்து விடுபட்டது. பலூனுக்கு முதலில் வலி, துக்கம், தனிமை. நான் தேவையில்லாதவனா? என் உலகம் முடிந்துவிட்டதா என்று அது நினைத்தது. ஆனால் அடுத்த நொடி அது மேலே ஏழ ஆரம்பித்தது. மெல்ல, மிக மெல்ல மேலே, மேலும் மேலே. மக்கள் நின்று பார்த்தார்கள். குழந்தைகள் சிரித்தார்கள். பலூன் மேலே பறப்பதை பார்த்து எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம். மேலும் மேலே சென்றபோது பலூன் பார்த்தது சாலைகள், வீடுகள், மரங்கள், நதிகள், நகரங்கள், கடல்கள், அவ்வளவு பெரிய உலகம். அப்போது பலூன் அமைதியாக சொன்னது, நான் நினைத்தேன் அந்த சிறுமிதான் என் உலகம் என்று. ஆனால் உலகமே இருப்பதை என்னை விட்டுவிட்ட பிறகுதான் நான் பார்த்தேன். சிறுமி தன் வாழ்க்கையை தொடர்ந்தாள். அவளுக்கு இது ஒரு சாதாரண நாள். ஆனால் பலூனுக்கு அது ஒரு விழிப்பு. பலூன் போலத்தான் நாமும் நம்முடைய கம்ஃபர்ட் ஜோனை உலகம்னு நினைக்கிறோம். அதிலிருந்து வெளியே வந்தால் அழிவுன்னு பயப்படுறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? விடுபட்ட பிறகுதான் நமக்கு உண்மையான உலகம் தெரிகிறது. சில நேரங்களில் விடுவித்தல் என்பது இழப்பு அல்ல, அது சுதந்திரம், வளர்ச்சி, வாழ்க்கை. உலகத்தை காண விடுபடுங்கள்.